இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு, தடய அறிவியல் ஆய்வு அறிக்கை போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. சிகிச்சையின் போது புதுச்சேரி வாலிபர் உயிரிழப்பு. 2 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அமைச்சர் உத்தரவு. தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த இந்தியா கூட்டணி கட்சியினர். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக நன்றி தெரிவித்த புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள். புதுவையில் இருந்து மீண்டும் விமான சேவை துவக்கம். ஜூலை 1ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு தொடர்பான தடய அறிவியல் ஆய்வு அறிக்கை போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 9 வயது சிறுமி கடந்த மார்ச் 1ஆம் தேதி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் தடயங்கள் மற்றும் சாட்சி ஆவணங்களும் பிரேத பரிசோதனையின் போது மருத்துவ பரிசோதனையில் கைப்பற்றப்பட்ட தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரிடமிருந்து இரத்த மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டது. இவை புதுச்சேரி குருமாம்பாக்கத்தில் உள்ள தடய அறிவியல் துறையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இது 55 நாட்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டு ஆய்வு அறிக்கை புதுச்சேரி போக்ஸ்கோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து குற்றப்பத்திரிகை அடுத்த வாரத்தில் ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. உடல் பருமன் சிகிச்சையின் போது புதுச்சேரியை சேர்ந்த வாலிபர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை குழு அமைத்து 2 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த செல்வநாதன் மகன் ஹேமச்சந்திரன் என்பவர் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஹேமச்சந்திரனின் பெற்றோர்கள் மருத்துவர்களின் அலட்சிய போக்கே ஹேமச்சந்திரனின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று தெரிவித்து சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்படும் என உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் 2 இணை இயக்குநர்கள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் 2 நாட்களில் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்தபோது வாலிபர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்தியா கூட்டணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதில் புதுச்சேரி வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத், பெங்களூருக்கு விமான சேவைகள் தொடங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் விமான சேவை நிறுத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. புதுச்சேரி விமான நிலையம் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மூடப்பட்டு விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டன. இந்த பணிகள் நிறைவடைந்து கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் செயல்பட தொடங்கின. இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து இயக்கப்படும் விமான சேவையை கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நிறுத்த ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் முடிவு செய்தது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் சேவையை தொடரும்படி புதுச்சேரி அரசு கேட்டுக் கொண்டதன் பேரில் மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட்டது. சுமார் 2 மாதங்களாக விமானம் இயங்கியது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து விமானங்களை பெங்களூரு, ஹைதராபாத்துக்கு இயக்குவதை கடந்த மார்ச் 30ஆம் தேதியுடன் ஸ்பைஸ் ஜெட் நிறுத்தியது. மார்ச் 31ஆம் தேதி முதல் விமானங்கள் புதுச்சேரியில் இருந்து இயக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் நீண்ட ஆண்டுகளாக விமான சேவை தொடங்க திட்டமிட்டிருந்த இண்டிகோ நிறுவனத்திற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு, ஹைதராபாத்
ஹைதராபாத்துக்கு விமான சேவையை இந்த நிறுவனம் ஜூலை 1ஆம் தேதி தொடங்குகிறது. புதுவை விமான நிலையத்தில் விமானம் நிறுத்த 5 இடங்கள் உள்ளன. ஜூன் மாதத்தில் புக்கிங் தொடங்க உள்ளது. மேலும் பல நிறுவனங்களுக்கு இணைப்பு விமான சேவையும் இந்த நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து இயக்க உள்ளது. அதற்கான அறிவிப்புகளும் வெளியாக உள்ளது. 19 இருக்கைகள் கொண்ட சிறிய விமானங்களை இயக்கும் நிறுவனமும் புதுச்சேரியில் இருந்து விமானங்களை இயக்க உள்ளது. அதற்காக அறிவிப்பும் விரைவில் வரும் என்று விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோடை வெயிலின் தாக்கத்தையொட்டி புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையத்தில் காவல்துறையினர் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் வெளியே செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தங்களது உடலை குளிர்ச்சியாக்க தர்பூசணி, பழங்கள், இளநீர், மோர் மற்றும் ஜூஸ் சென்டர்களை நாடி செல்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் இளங்கோவின் ஏற்பாட்டில் காவல் நிலையம் வெளியே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் அவ்வழியாக வெயிலில் நடந்து செல்லும் பொதுமக்களை குளிர்விக்கும் வகையில் நீர், மோர், தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர். இதனை மக்கள் ஆர்வமுடன் உண்டு வெப்பத்தை தணித்து செல்கின்றனர். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் செய்யும் இந்த செயலை அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் சமீபத்தில் வானிலை எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. அதில் மஞ்சள் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகமான வெப்ப அலை வீசுன்னு சொல்லிட்டு இப்போ எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இது சார்பாக நம்ம இப்போ திருபுவனை மற்றும் திருவண்டார் கோயில் பகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் அந்த மஞ்சள் எச்சரிக்கையை மீறி தன் குடும்பத்திற்காக தொழிலாளர்கள் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய திருபுவனை காவல் நிலையத்து சார்பாக ஏதாவது ஏதாவது செய்யணுன்றதுனால நாங்கள் இந்த மோரும் அவங்களுக்கு உண்டான அந்த தர்பூசணியை நாங்கள் இதை கொடுத்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சின்ன உதவி நாங்கள் செய்கிறோம். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைப்பு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 46%இலிருந்து 50% உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை கடந்த ஜனவரி மாதம் முதல் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில உள்ளாட்சித்துறை அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போலவே அகவிலைப்படியை 46%இலிருந்து 50% உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.